அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபன் கேம் வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கேம் வந்துட்டு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், ரொம்ப யோசித்து விளையாடுற மாதிரி இருக்கும். இந்த கேம் விளையாட உங்களுக்கு ஒரு பேப்பர், பென் மட்டும்தான் தேவைப்படும். வேணும்னா நீங்கள் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக புள்ளி வச்சுக்கோங்க. லைனாக புள்ளி வைங்க, கோலம் போடுற மாதிரி. கேம் வந்துட்டு 2 பேர் நீங்கள் விளையாடலாம். எப்படி விளையாடணும் அப்படின்னா, மொத்தமாக ஒரு பாக்ஸ் போடணும். ஒரு பாக்ஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க். அது எப்படி சேர்க்குறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இதில் வந்துட்டு முதல்ல என்னோடய சான்ஸ், ஆப்போனன்ட் சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் வந்து விளையாடுவீங்க. இப்போ எனக்கு சான்ஸ் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போடணும். இந்த மாதிரி 2 புள்ளியை இணைக்கிற மாதிரி ஒரு லைன், ஒரு கோடு போடணும். ரொம்ப பெருசாலாம் போடக்கூடாது. 2 புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கோடு போடணும். இப்போ வந்து ஆப்போனண்ட்டோட சாய்ஸ். அவங்க வந்து இப்படி கோடு போடுவாங்க. எப்படி வேணும்னாலும் நீங்கள் கோடு போடலாம், எந்த கார்னரில் வேணும்னாலும் நீங்கள் போடலாம். ஆனால் இந்த மாதிரி க்ராஸாக நீங்கள் போடக்கூடாது, லைனாக மட்டும்தான் போடணும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இந்த மாதிரி கோடு போடணும். அதே மாதிரி இப்படி நீட்டமாக எல்லாம் போடக்கூடாது. 2 புள்ளியை இணைக்கிற மாதிரி இப்படி மட்டும்தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ ஆப்போனண்ட் இப்படி போட்டிருக்காங்க. அகெயின் இப்போ நான் வந்து இப்படி போடுறேன். ஸோ ஆப்போனண்ட்டில் உள்ளவங்க இப்படி போட்டுருவாங்க. அப்போ அவங்க ஒரு பாக்ஸை, ஒரு கட்டத்தை வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மார்க். ஸோ அவங்களோட சிம்பிள் வந்து டிக்குன்னு வச்சுக்கலாம். டிக்குன்னு வச்சா அவங்களுக்கு ஒரு மார்க். ஸோ எங்கள் சைடில் மார்க் போடுறதுக்காக நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அவங்க ஒரு பாக்ஸை சேர்த்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு மார்க். அதே மாதிரி டிக் மட்டும்தான் போடணும் அப்படின்னும் அவசியம் இல்லை. நீங்கள் இனிஷியல் கூட போட்டுக்கலாம். அவங்களோட இனிஷியல் இல்லைனா அவங்களோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எல் அப்படின்னா எல்லுன்னு கூட அவங்க அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அவங்களோட மார்க் 1. இப்போ அவங்க தான் சேர்த்துருக்காங்க. இப்போ அவங்களோட சான்ஸ். அவங்க தான் இப்போ கோடு போடணும். அவங்க வந்து இப்படி போடுறாங்க. அகெயின் நான் வந்து இப்படி போடுறேன். அகெயின் அவங்க வந்து இப்படி போட்டு சேர்த்துட்டாங்க. அகெயின் அவங்களோட சிம்பிளை உள்ளே போட்டுக்கிறாங்க. ஏதாச்சும் 1 யூஸ் பண்ணுங்கள், 2மே யூஸ் பண்ணாதீங்க. அகெயின் அவங்களுக்கு ஒரு மார்க். அகெயின் அவங்களோட சான்ஸ் தான். அவங்க இப்படி போடுறாங்க. அகெயின் நான் வந்து இப்படி போடுறேன். அகெயின் அவங்க வந்து இப்படி போடுறாங்க. ஸோ இப்போ நான் இப்படி போட்டு என்னோடய மார்க், இது என்னோடய பாக்ஸ். நான் ஒரு பாக்ஸை சேர்த்துட்டேன். ஸோ என்னோடய சிம்பிள் போடுறேன். நான் வந்து எக்ஸுன்ற மாதிரி சிம்பிள் போட்டிருக்கேன், இன்டூ மாதிரி. வேணா இனிஷியல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ என்னோடது இப்போ ஒரு மார்க். இப்போ என்னோடய சான்ஸ், ஏன்னா நான் தான் வின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்படி போடுறேன். அவங்க வந்து இப்படி போடுறாங்க. அகெயின் நான் இப்படி போட்டு ஒரு பாக்ஸை வந்து சேர்த்துட்டேன். அகெயின் நான் ஒரு மார்க் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோடாக போட்டு பாக்ஸ் சேர்க்கணும். இந்த மாதிரி பாக்ஸை சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மார்க். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மாறி மாறி இந்த ஃபுல் எல்லா டாட்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸ் போடணும். ஃபைனலாக வந்துட்டு இந்த மார்க்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். ஓகேங்களா? ஸோ இந்த கேம் வந்து நான் ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். இந்த கேமுக்கு வந்து என்ன பேருன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம இப்படி பேர் வைக்கலாம். புள்ளி வச்சு கோடு போடு, பாக்ஸ் சேர்ந்தா பாக்ஸ்குள்ளே உன் பேரை போடு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ இந்த கேம் விளையாடி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பபாய். மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள்.